Hello friends, welcome to Shakti Recipes. இன்னைக்கு சூப்பரான ஒரு ட்ரை சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் இது 2 டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பட்டை லவங்கம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கிடைக்கும் நமக்கு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இந்த ரெசிபிக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த மசாலா தான். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பாயில் பண்ண சிக்கன் தான் ஆட் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலில் நல்லா சிக்கன் வெந்துடும். இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ட்ரை சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகமும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா டார்க் கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஃப்ளேவருக்காக நான் கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணியிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா பவுடர்லேயே வந்து வரமிளகாய் போட்டு அரைச்சதுனால கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் பாயில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ரிமைனிங் வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் பாயில் பண்ணோம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த தண்ணியை போதுமானது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாயில் சிக்கன் ஆட் பண்ணதுனால சீக்கிரமாக இது குக் ஆகிடும். இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்டு இந்த அப்படியே மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் நல்லா வந்து வேகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ட்ரை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க.
கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி வெரைட்டி ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஸ்பைசியான ட்ரை சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.